வெல்கம் பேக். சோனி கேமரா அதில் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ட்ரைபாட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செட் பண்ணிவிட்டு அண்ட் நமக்கு பேக்ரவுண்ட்லாம் இன்னும் பக்காவாக ரெடி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் இதில் நான் இன்னும் ப்ரோ மோட் போயிட்டு அப்பர்ச்சர் நானே மாற்றினேன்னு வைங்களேன், இன்னும் எனக்கு ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனை அக்ரெசிவாக கொண்டு வர முடியும். சரி இருக்கட்டும், இருந்தாலும் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வேலை செய்யுது. ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆன் என்னென்னமோ சொல்கிறான். சரி ஓகே, ஆனால் ரொம்பவே அக்ரெசிவாக ஒர்க் ஆகுது இந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் மாசாக இருக்குது. எப்படிப்பட்ட ஆளு சோனி. ரைட்டு, பிரதீப் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, திஸ் இஸ் பிரதீப், பிக் ஃபேன், ஃபாலோயிங் யூ ஃபார் த பாஸ்ட் 1 year. ஹாய் SRK கௌதம் காமேஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. யூசிங் Xiaomi 14 CV for the past 10 months. Bought for original 42K. Went for Xiaomi 14. பட் கேமரா ஃபாக் இஷ்யூ கொஞ்சம் பயம் ஏற்படுத்திச்சு. அதான் நான் சிவி சூஸ் பண்ணேன். தரோலி என்ஜாயிங் இட் ப்ரோ. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ப்ரோ இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை நான் வந்து கேட்கும்போது. ஏன்னா சிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன் ஆஸ்பெக்டில் கையில் பிடிக்கும் போது லுக் அண்ட் ஃபீலாக இருக்கட்டும், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், ப்ரீமியம்னஸ், இது எல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 32 MP வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு நார்மல், அதன் மூலமாக நான் எடுக்கக்கூடிய போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அண்ட் நார்மல் ஃபோட்டோஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓப்போல Reno 12 Pro நான் ரொம்பவே லைக் பண்ணேன். அதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு இந்த சிவி. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் ரியர் கேமராவில் நான் இது வந்து என்னோட அனுபவத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். நம்ம பிரதீப் ப்ரோட அனுபவத்தை நான் எப்படியும் இப்போ பார்க்க போகிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ சிவி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிவி நான் எப்போயோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. HyperOS 2.2 வரும்போது கூட டிவைஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டிவைஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கு. அண்ட் இப்போ HyperOS 3 வரப்போகுது. ஆல்ரெடி Xiaomi 15 சீரீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேட்ச் ரோல்அவுட்ஸ் தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ சிவி வந்து ரியர் கேமரா ஆஸ்பெக்டில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோ கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரியர் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோஸில் வந்து ஒரு ஜெல்லி எஃபெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியரில் ஃபோட்டோன்னு வரும்போது ஓகே, ஆனால் டெலிஃபோட்டோவில் OIS இல்லாதனால கொஞ்சம் கொலராக இருக்கும். கஷ்டப்பட்டு எடுக்கணும் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இன்னும் என் மைண்டில் இருக்குது. ரைட்டு, ஸோ நம்ம நண்பர் வந்து எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து தரோலி என்ஜாயிங் இட்னு போட்டிருக்காரு. இது எவ்வளோ பெரிய பாயிண்ட் தெரியுமா? பிரைமரிலி பாட் ஃபார் கேமரா. ரைட்டு, கேமரா அல்டி ப்ரோ. போர்ட்ரேட் மோட் செம்மையாக இருக்குது. லைக்கா கொலாப் ஆசம். லைக்கா மோனோக்ரோம் ஃபில்டர்ஸ் ஆசம். லைக்காவோட மோனோக்ரோம் எப்பயுமே அல்ட்டியாக இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அவரோட Xiaomi 14 அல்ட்ராவை இப்போ விற்க போகிறாரு. குமரன் அவருக்கு பேர், பக்ஸ் பரிதாபங்கள் சேனல். ஸோ அவர் வந்து அவரோட Xiaomi 14 அல்ட்ராவை விற்கிறாரு. 45Kக்கு போச்சுன்னா கூட எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 45Kக்கு வித் பாக்ஸு, அவரோட பில் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டிவைஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மேபி நான் கமெண்ட்டில் வந்து அவனோட டெலிகிராம் ஐடியை வந்து நான் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் குமரன் கிட்டே டேரெக்டாக பேசி வாங்கிக்கோங்க. சரியா? 14 அல்ட்ரா விற்க போகிறோம். ரைட்டுங்க. எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா, இன்னும் நம்ம ஆக்டிவ் ஆகி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அதிகமான நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய டிவைஸை செக் பண்ணி நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கே மாற்றி விடலாம். பெட்டராகவே இருக்கும். எங்கேயோ போய் வாங்குறதுக்கு நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே வாங்கிட்டு போயிடலாம். அது பார்ப்போம், வெகு தூரம் இல்லை, நடக்கும். ஓகே, ஸோ செல்ஃபி கேமரா, டியூல் கேமரா நல்லா இருக்குது ப்ரோ, பட் நாட் அ பிக் செல்ஃபி ஃபேன். ஓகே, வீடியோ சூப்பராக இருக்குது ப்ரோ, போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS நல்லாவே இருக்குது. வென் டு ஸ்ரீலங்கா, அப்போ தான் கேமரா ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிஞ்சது. சாம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வித் Pixel 7 and OnePlus 11 ப்ரிஃபர்டு மை கேமரா. ஜூம்டு ஷாட்ஸ் குட் டில் 5x. ஓகே, ஸோ ஜூம்டு ஷாட் வந்து 5x வரைக்கும் நல்லா இருக்குது. மேக்ரோ இஸ் மேஜர் மிஸ்ஸிங். அதுக்கு மேலே போக கொஞ்சம் பூராக இருக்கும் போல். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ அன்எக்ஸ்பெக்டடு. Snapdragon 8s Gen 3 வாஸ் வெல் டியூன்டு. நாட் அ ப்ரோ கேமர், பட் கேம் பர்ஃபார்மன்ஸ் மஜாவாக இருக்குது. ஐ ரெகுலர்லி பிளே ஃப்ரீ ஃபயரு, COD, சப்வே சர்ஃபஸு, ஜெட்பேக் ஜாய் ரைடரு. இன்னும் விளாட்றீங்களா ப்ரோ ஜெட்பேக் ஜாய் ரைடரு? அதெல்லாம் செம்ம கேம் ப்ரோ. ஆஸ்ஃபால்ட் 8 செம்ம ஃபோன். அது ஆஸ்ஃபால்ட் 8ல் எனக்கு என்ன பிரச்சனைனா, நல்லா வெறித்தனமான ஒரு பிளேயராக இருந்தேன். ஏன்னா நமக்கு இன்டர்நேஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆன்லைனில் போய் மல்டி பிளேயரில் விளாட்லாம். எனக்கும் ஒரு கொரியனுக்கும் பாதி நேரம் போட்டியாக இருக்கும். அவன் வந்து அந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நார்த் கொரியனோட அந்த யாருப்பா அது, ஐயோ இன்னும் சரி ஓகே, அந்த ஆளோட ஃபோட்டோ வச்சுருப்பான். ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ரொம்ப அடிச்சு நொறுக்கின ஒரு காலம் அது ஆஸ்ஃபால்ட் 8. பட் இப்போ ரொம்ப ஆட்லாம் வந்து கடுப்பாயிடுச்சு. அப்புறம் பேக்மேனு, கேட்அவே 2, லூடோ கிங்கு, அப்புறம் வந்து பிளே செஸ் இன் 2 ஆப்ஸு, 2 அனலைஸ் ஆப் அண்ட் 1 ட்ரைனிங் ஆப். நிறைய ஆப்ஸ் தான் இருக்குது. கேம் மோட் பூஸ்ட் பண்ணால் 90 to 120 FPS கண்டினியூஸாக வருது ப்ரோ. நல்லாவே இருக்குது ப்ரோ. இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா நான் இந்த டிவைஸை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தெர்மலி ஆக்டிவான ஒரு டிவைஸ் மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஈஸியாக ஹீட் ஆகும், கொஞ்சம் ஈஸியாகவே வார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் நான் வந்து சிவியை பார்த்தேன்.
இவ்வளோ ஸ்டேபிளாக மாறும்போது நான் சிவி வச்சில்லையேன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி இருக்குது. மேபி நம்ம நண்பர்கள் யாராவது சிவி யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவேன். நீங்கள் சிவி இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு ரீசெட் எப்பயுமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இத்தனை அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இப்போ ஐப்ரோ S3 வந்ததுன்னா நீங்கள் பேக்கப் எடுத்துட்டு ஒரு தடவை டிவைஸ் ரீசெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க, உங்கள் எஸ்ஓடிலேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, கேம் அண்ட் கேமரா அப்போ ஹீட் இருக்கு, விச் நெக்லிஜிபிள் வித் அ கேஸ், பட் பிஃபோர் தட் ஜூலை ஆகஸ்ட் அப்டேட் ஃபோன் ஃபெல்ட் லைக் அ ஃபர்னேஸ். ஓ ஓஹோ, இதுதான் ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னன்னா இப்படி தான் வந்து ரொம்பவே ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் கேமரா ரொம்ப கன்வினியன்ஸாக யூஸ் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்க டேட்டா படி பார்த்தா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ்க்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கிளாசிக் ஷாமி ரெட்மி அயன் பாக்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு, பட் நவ் ரிசால்வ்டு. ஹாப்பி டு நோ ப்ரோ. அந்த கிளாசிக் ஷாமி ரெட்மி அயன் பாக்ஸு நானும் அதை தான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நம்ம நண்பர்கள் யாருக்குமே நான் அதை பெருசாக சஜஸ்ட் பண்ணதில்லை. இந்த டீல் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30Kல சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா டிவைஸ் சூப்பராக இருக்கும், ஆனால் எந்த நம்பிக்கையில் சொல்கிறது, அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா கூட சந்தோஷம், பட் ஃபிக்ஸ் ஆகாமல் போச்சுன்னா நம்ம சொல்லி யாராவது 1-2 பேர் வந்துட்டு சரின்னு இதை ட்ரை பண்ணி அப்புறம் அதை ஹீட்டிங் இஷ்யூன்றதை அவங்க ஃபெயில் பண்ணாங்கன்னா அப்படி தான் இருந்தது. சரி, பேட்டரி 4800 mAh தான். இனிஷியலி ஆண்ட்ராய்ட் 14ல் நல்லா இருந்துச்சு ப்ரோ பேட்டரி பேக்கப்பு. 15 அப்டேட் பண்ணதுக்கு உடனே செம்ம மட்டமாக ஆயிடுச்சு. பேர்லி டச்சுடு 5.3 ஹவர்ஸ். லேட்டர் அரௌண்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு அப்டேட் வந்துச்சு ப்ரோ. அப்புறமா பேட்டரி மாஸ் ஆகிடுச்சு. எஸ்ஓடி 6.5 ஹவர்ஸ் டு 7.5 ஹவர்ஸ் வருது. பேஸ்ட் ஆன் த யூசேஜ் மோஸ்ட்லி யூஸ் ஸ்டில் 5% ஆர் சுவிச் ஆஃப் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் மொரட்டு யூஸராக தான் இருக்காரு. பேட்டரி 5000 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். லுக்ஸு நம்ம ஃபோன் ஃபுல் பிளாக் ஃபீல்ஸ் ப்ரீமியம். நானும் அந்த பிளாக் கலர் தான் வச்சுருந்தேன். நல்ல மேட் ஃபினிஷோட இருக்கும். ஐ யூஸ் மோஸ்ட்லி கேஸு. நல்ல ஸ்லிம்மாக இருக்குது ப்ரோ. ஹோல்டிங் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. அதர் வேரியன்ட்ஸ் ஹேவ் வேகன் லெதர். ஐ டிட் நாட் லைக் தட் எதர். அந்த வேகன் லெதர் மாடல்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நான் சிவி லான்ச் ஆகும்போது கூட அந்தளவுக்கு கீனாக நான் நோட் பண்ணல. பின்னாடி இருக்கக்கூடிய பேட்டர்ன் அந்த ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் ப்ரோ. பின்னாடி இருக்க அந்த பேட்டர்ன் வந்து யூனிக் பேட்டர்னா. 1,00,000 யூனிட் அந்த க்ரீன் வருதுன்னா ஒரு யூனிட்லேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குமா. அது பெரிய விஷயமா இருந்தது. சரி, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரோஎஸ் மேஜர் லெட் டவுன் அண்ட் சம்டைம்ஸ் ஃபெல்ட் போரிங், பட் ஐ எம் ஃபன்டச் ஓஎஸ் யூஸரு, ஸோ சமரசம் ஆகிடுவேன். இப்போ வேணால் ஃபன்டச் ஓஎஸ்க்கு பதில் உங்களுக்கு ஆரிஜின் ஓஎஸ் வருது, ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் லெட்ஸ் சி வித் த 3.0 அப்டேட். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் ஒன். பட் 3.0 ரோல் அவுட் டிவைஸ் லிஸ்ட்டில் 14 CV இல்லை. இருக்கு 14 CV கண்டிப்பாக வரும் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் ஷாமி சைடில் ட்வீட் பண்ணேன், அவங்க வரும் பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் சொல்லாத ஃபீச்சர்ஸு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிக்கல் ஆர் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆர் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். சூப்பர். பட் ஃபிங்கர் பிரிண்ட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம அதிகமாக வந்து உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஃபோன்ஸ் வந்து எப்பயுமே ஆப்டிக்கலில் தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாருமே வந்து அல்ட்ராசோனிக் கொடுக்கல. பட் இந்த போக்கோ F8 வந்து அதுவே கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன் தான். F8 அல்ட்ரா அதில் வந்து அல்ட்ராசோனிக் இருக்குது. நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை, நல்லாவே இருக்குது. அதுவும் அவர் வந்து ஏர்டெல் 5G அண்ட் BSNL யூஸ் பண்ணுறாப்புல. மிஸ்லேனியஸ் என்னன்னா ஐபி ரேட்டிங் ஸ்பெசிஃபிக்காக பண்ணல. ஸோ ரெயினில் எடுத்துகிட்டு போக கொஞ்சம் பயமாக இருக்குது ப்ரோ. சர்வைவ்டு 3 to 5 டேபிள் ட்ராப்ஸ். ஸோ அந்த லெவலில் ஓகே. ஓவரால் டவுட்ஃபுல்லாக தான் வாங்கினேன், பியூர்லி கேமராக்காக தான் வாங்கினேன். பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அ போனஸ். ஆஃப்டர் திஸ் ஃபோன் ஒன்லி ஐ எம் பிளேயிங் தீஸ் நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐ எம் தரோலி என்ஜாயிங் திஸ் டிவைஸ். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நான் பெட்டர் என்ன பண்ணுறேன், எல்லா ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ண முயற்சி பண்ணுறேன். இங்கேயே இதெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எஸ், ஓப்பன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், போங்க தம்பி. வர வர அது ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃபையோட 5G பெட்டராக இருக்குது. போடு, க்யூட்டாக இருக்கானே. நைஸ். ஷட்டர் ஸ்பீடு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எப்பயாவது தான் கொஞ்சம் கோளாறாக இருக்கும் HDR ஸ்டிச்சிங்கில். ரொம்ப பிஸியாக இருக்காரு. அடக்கொடுமையே, ப்ரெட்டோ பன்னோ எதோ சாப்பிட்டுட்டு இருக்காது. நைஸ். லோடிங் மோனோக்ரோம் யூஸ் பண்ணியிருக்கீங்க போல். ஓகே, இது எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா இந்த சாம்பிள்ஸ்லாம் லோட் ஆகிறதுக்கு. நல்லா லாங் ஷட்டர் வச்சு எடுத்திருக்கீங்க போலையே. பாதி நேரம் ட்விட்டரில் பிரச்சனை பண்ணுறதே இந்த கேங் தான். ஸோ தேங்க்யூ பிரதீப் ப்ரோ. ஃபாலோ அப் மெயில் ஆன் OnePlus 12 ரெசல்யூஷன் இஷ்யூ ஆன் Netflix 4K பேக்கு அண்ட் அதர் டீடைல்ஸ். ஹாய் சிவப்ரோன் கௌதம் ப்ரோ. ஹோப் போத் ஆர் டூயிங் வெல். கண்டிப்பாக ப்ரோ. முன்னாடி ஜூலை டைமில் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருந்தேன். OnePlus 12 4K அண்ட் ஃபுல் HD நெட்ஃப்ளிக்ஸில் வரமாட்டேங்குதுன்னு. ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் த ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட்டு ஆரிஜின் வாய்ஸ் அப்டேட் த இஷ்யூ காட் ஃபிக்ஸ்டு. அந்த இஷ்யூ மட்டும் இல்லை, கேமராவும் அப்கிரேட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் வெள்ளை அடிக்கிறது கம்மியாயிருச்சு. அப்போது ஹேசல் பிளேடு தான் காரணமா அப்படி தானே கேட்க தோணும். ஓகே, கம்மியாயிடுச்சு. பேட்டரி லைஃப் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓஎஸ்ஏ லைட்டாக ஃபீல் ஆகுது ப்ரோ முன்னாடியை விட. ஆஸ் யூ மென்ஷன் இன் யுவர் வீடியோஸ் ஆண்ட்ராய்ட் 16 இஸ் லைட் அண்ட் இட்ஸ் ட்ரூ. ஐ திங்க் வேணும்னே 2 இயர்ஸாக ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க போல ப்ரோ. எனிவேஸ் ஃபிக்ஸ்ட் நவ். ஐ வாண்ட் அப்டேட் டு ஆண்ட்ராய்ட் 17. இதுவே நல்லாயிருக்கு.
எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்ட் 17 எஸ்பி இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எனக்கு இத்தனை வருஷமாக வந்து ரோல் ஆகி நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆண்ட்ராய்டில் ஒரு 4 இல்லை ஆண்ட்ராய்டில் ஒரு 9 அந்த டைமில் இந்த நிறைய பேக்கேஜஸ் எல்லாமே நூலில் இருந்ததெல்லாம் உட்காந்து இப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்பெல்லாம் பண்ணுறதா தான் இப்போ ஆண்ட்ராய்ட் 17 இன்னும் பெட்டராகலாம். அதனால் நம்ம காலம் தான் பதில் சொல்லும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த டைமில் வந்து மக்கள்கிட்ட இருந்து டேட்டாலாம் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்சோ கம்மிங் டு த கிரிட்டிக்கல் பார்ட் தட் ஹெட்ஏக் அண்ட் மைக்ரைன் ஃபேஸிங் பை OnePlus யூசர்ஸ். கேட்கும் போதே பயமாக இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் ஆஸ்க் தம் டு ஆன் தேர் சிம்மு யூசேஜ் லைக் நெட்ஒர்க்கு இல்லைனா ஒய்ஃபை ஆனு டியூயல் சிம்மா இல்லைனா சிங்கிளானு. ஸோ வீ கேன் கம் டு அ பேஸ் ஐடியா என்னவா இருக்கலாம் இந்த இஷ்யூக்கு, எது காரணம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஃபார் த பாஸ்ட் 2 years ஐ டிட் நாட் ஃபேஸ்ட் எனி இஷ்யூ இன் மை OnePlus 12. ஐ எம் ஏர்டெல் யூசர் அண்ட் சிங்கிள் சிம் யூசர். OnePlus Buds 3ல தான் மீடியா கன்சியூம் பண்ணேன். பாட் திஸ் அதாவது மொபைல் வாங்கும்போதே வாங்கியிருக்கேன். ஐ எம் ஹெவி மீடியா கன்சியூமர் ப்ரோ. யூடியூப் ஓடிடி தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி யூஸிங் ஒய்ஃபை. மேபி இதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் போல். ஏன்னா டியூயல் சிம் நெட்ஒர்க் யூஸ் பண்ணவங்க எனக்கு தெரியலை. ஏன்னா அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இல்லையா. அதாவது சார் ஆஸ்பெக்டில் சொல்கிறாரு அவர். கம்ப்ளீட்டாக 2 நெட்ஒர்க்கும் ஆக்டிவாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அட்ரஸிங் திஸ் இஷ்யூ. வி டெக் கம்யூனிட்டி கனாட் ஹைட் திஸ் பிகாஸ் வி டோன்ட் நோ வேர் திஸ் இட் வில் எண்ட். ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட். இந்த இஷ்யூவை கண்டினியூஸாக பேசுங்க ப்ரோ. ஆல்சோ மை சிஸ்டர் S21 FE ஆஃப்டர் 1U8 அப்டேட் வைல் ரெக்கார்டிங் வீடியோ ஃபார் அபவுட் 8+ minutes continuously she was gifted with a green line in screen by Samsung. It is also 3 years old. அட்லீஸ்ட் ட்ரிப்ளைட் அண்டர்கிளாக் பண்ணி இருக்கலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்ஸ் ப்ரோஸ். கன்யூ குட் ஒர்க் ஆஸ் ஆல்வேஸ். டீம் எஸ் பஸ் ப்ரோ. அந்த 3 years ஆகிடுச்சுல்ல, இந்த லாஜிக்கே என்னால் ஒத்துக்க முடியல ப்ரோ. அது என்ன 3 வருஷம் ஆனால் க்ரீன் லைனுக்கு வந்து என்ன க்ரீன் லைன் வரலாமா? என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது தெரில. ஆனால் இது வந்து எப்படி இருந்தாலும் சாம்சங் தரப்புலேருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இதை தான் நம்ம பல தடவை திட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக சார்ட் டவுன் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ இந்த OnePlusல மைக்ரைன் இஷ்யூ இருக்குல்ல ப்ரோ, அது வந்து எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு தெரில. எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டிங்கனாலும் இல்லை. ஒரு சில ஓப்போ யூசர்ஸும் இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கேங்லேயே பார்த்தீங்கன்னா சுடர்வனன் இருக்கான் இல்லையா, iPhone 16 Pro Max பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கும். அவன் இப்போ ரீசெண்டாக Find X8 Ultra யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படிங்கிறான். சரி, அவனை விடுங்க. இப்போ என் தங்கச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரவுட்டர் இருக்கிற ரூமில் ரவுட்டர் பக்கத்தில் உட்காந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி மைக்ரைன் வர மாதிரி இருக்குது, அதாவது லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. ரவுட்டரை விட்டு விலகி போயிட்டா அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 GHz இல்லாட்டி என்னன்னு தெரில, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்து அந்த மைக்ரோவேவ் வந்து கொஞ்சம் தலைவலி ஏற்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. மேபி அது என்ன ஏதுன்றதுக்கான நிறைய ஸ்டடி நடந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம தரப்புலேருந்து நம்ம ஒரு சில கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் அது வந்து எஃபெக்டிவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா. ஸோ அதான் யோசிக்க வைக்குது. பார்க்கலாம் ப்ரோ. பட் தேங்க்யூ, நல்ல டேட்டா கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. இப்போ அடுத்த நண்பர் ஷயர் டேனியல் அப்படிங்கிற நண்பர் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் Nord 4 ஆஃப்டர் நியூ Oxygen OS 16. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட்டுக்கு அப்புறமா அவங்க டிவைஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பிராண்ட்லையுமே அக்ராஸ் பிராண்ட்ஸ். பாருங்களேன், ஹைப்பர் OS நம்ம எப்படி கழுவி ஊற்றிருப்போம். அப்படிப்பட்ட ஹைப்பர் OS நல்லா இருக்கு இந்த மாதிரியான ஃபீட்பேக்லாம் வரும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து ஆண்ட்ராய்ட் 16 AOSPயில் ஒர்க் பண்ண அந்த தெய்வங்கள் யார், அவங்கள கண்டுபிடிங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதுதான் மெயின் காரணம். ரூட் காஸ் வந்து அதுதான். அதனால தான் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த AOSPக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும்ல. சும்மா நம்ம Oxygen OS சூப்பராக இருக்குது, Origin OS சூப்பராக இருக்குது, ஹைப்பர் OS சூப்பராக இருக்குது, 1UI சூப்பராக இருக்குது இப்படி சொன்னால் போதுமா? இது எல்லாமே எதன் மேலே ஓடுது அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஹாய் சிவபர்ணி ப்ரோ. நான் OnePlus Nord 4 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். க்ரீன் கலரு 826GB மாடல். வந்த உடனே வாங்கிட்டேன் ப்ரோ. இப்போ பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 94%. ஈவன் நான் சார்ஜ் பண்ணிவிட்டு COD BGMIலாம் அதிகமாக ப்ளே பண்ணுவேன் ப்ரோ. ரீசெண்டாக Oxygen OS 16 அப்டேட் பண்ணிட்டேன். என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். மேபி உங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும்னு நினச்சேன். கண்டிப்பாக யூஸ் ஆகும். நன்றிகள். சரி, இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. இப்போது ஒரு ஃபோனை சார்ஜரில் கனெக்ட் பண்ணியே யூஸ் பண்ண எப்படி இருக்கும்? செம பாயிண்டில். இப்போ ஒரு லேப்டாப் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஏரியாங்க. இதுக்கு இடையில நிறைய மித்ஸும் இருக்கும். இப்போ ஒரு லேப்டாப்பை நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லேப்டாப்போட பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்கலாம்? பார்க்க போனால் லேப்டாப்போட பேட்டரி ஹெல்த் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா பைபாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த லேப்டாப்ஸில் உண்டு. இப்போ நான் டேரக்ட் பவர் கொடுக்கும்போது லேப்டாப் செயல்படுறதுக்கு பேட்டரிலேருந்து பவர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரக்ட் பவர்லேருந்தே அது வந்து எடுத்துக்க முடியும். அப்போ பேட்டரி 100 ஆனதுக்கப்புறம் 100லேயே இருக்கும், நம்ம காட்டும் 100 ஆயிடுச்சுன்னு காட்டும். நம்ம அன்பிளக் பண்ணலன்னா அது பேட்டரிலேருந்து பவர் எடுக்கிறதுக்கு பதில் அகைன் சார்ஜர்லேருந்து தான் பவர் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டரி மேலே லோடே இருக்காது. அது 100 ஆகிட்டு அமைதியாக இருக்கும். திரும்ப வந்து நம்ம லேப்டாப்பை நான் என்ன பண்ணுறேன், மெஜாரிட்டி நான் நிறைய தடவை நான் விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் யூஸ் பண்ணாலும் சரி, நான் ஷட் டவுன் வந்து மாதம் ஒருக்கெல்லாம் பண்ணியிருக்கேங்க. நான் விண்டோஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டெல் லேப்டாப் ஒன்று நான் ஆஃபீஸ் யூஸ் பண்ணும்போது கூட ஒரு மாதத்துக்கு ஒருக்க தான் நான் ஷட் டவுனே பண்ணியிருக்கேன். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். ஹைபர்னேஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹைபர்னேஷன் டைமில் தான் எனக்கு பேட்டரியே யூஸ் ஆகும். மற்றபடி வந்து நான் அப்பயும் ஷட் டவுன் பண்ணியிருந்தேன்னா பேட்டரி அப்பயும் யூஸ் ஆகாது.
திரும்ப அடுத்த நாள் காலையில் நான் அடுத்து சார்ஜர் மாட்டினேன்னா திரும்ப அது 100 ஆகும். 100 ஆகிட்டு அப்படியே இருக்கும். அந்த 100லேயே இருக்கும், பவர் கனெக்டடாகவே இருக்கும். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அந்த லேப்டாப்பு நான் ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணும்போது எனக்கு பேட்டரி பிரச்சனையே வரல. என் கையில் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களோ, இத்தனைக்கும் அது யூஸ்டு லேப்டாப்பு. அந்த 4 வருஷமா எந்த பிரச்சனையும் எல்லாமே என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் நான் எப்பயுமே பவரில் கனெக்டடாக தான் வச்சிருப்பேன். இதுவே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்எவர் சார்ஜ் ஃபுல்லாச்சுன்னா உடனே தயவுசெய்து வந்து சார்ஜர் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்மின் செல்லேருந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். யாரில் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இதை ஒரு முக்கியமான பாடமாகவே எடுத்திருப்பாங்க. சார்ஜ் ஃபுல்லானா லேப்டாப் வந்து சார்ஜரை ப்ளக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து என்னன்னா லேப்டாப் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணாமல் உங்கள் பிளேஸ் விட்டு நீங்கள் எழுந்து போகக்கூடாது. அப்படி நீங்கள் லேப்டாப்போட அது வந்து ப்ரைவசிக்காக சொல்கிறாங்க, ப்ளஸ் டேட்டா செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. லேப்டாப் நீங்கள் லாக் பண்ணாமல் உங்கள் பிளேஸ் விட்டு எழுந்து போகிறத யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சன்மானம் தரப்படும். நிஜமா ஐடியில் அதெல்லாம் சொல்லுவாங்கங்க, நான் சும்மா சொல்லல. இதெல்லாம் இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க, ஐஎஸ்எம்எஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த லேப்டாப்பும் சரி ஃபோனும் சரி யாரெல்லாம் சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணி கேம் ஆடி முடிச்சுட்டு நீங்கள் சார்ஜர்லேருந்து எடுங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, பைபாஸ்ன்றத கான்செப்ட் விடுங்க. இப்போ பைபாஸ்ங்கிறது ரொம்பவே காமன். நிறைய ஃபோன்ஸில் பைபாஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் வந்துருக்கக்கூடிய நிறைய ஃபோன் ஐகோ பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் பற்றி பேசியிருப்பாங்க. OnePlus பற்றி பார்த்தாலும் பைபாஸ் பேசியிருப்பாங்க. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னாலும் பைபாஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே பைபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு ROG டேரெக்டாக சார்ஜரில் இருக்கிற பவர் வச்சு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் கேம் ஆடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா, கன்யூஸாக நீங்கள் சார்ஜரை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கேம் ஆடிட்டு தான் இருக்கீங்க. பட் உங்கள் பேட்டரி அதுக்கு லோடே கிடையாது. உங்கள் பேட்டரி சேஃபாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஆப்டிமைசேஷன் ஃபஸ்ட்டு 2 days ப்ரோ. என்னன்னு பார்த்தா ArcGIS 16 இன்ஸ்டால் ஆன ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்லேயே கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்டு ஒர்க்கு நடந்ததுனால அது நார்மல்னு தோணுச்சு. 2 daysக்கு அப்புறமா ஃபோன் செட்டில் ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, iOSல நான் பார்க்கும்போது அங்கே கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1 வீக், சிலருக்கு 2 வீக்ஸ் ஆகுதுங்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெரும்பாலும் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம நண்பர் வந்து 2 days சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 6 days, 1 week, 2 weeks. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி மாறுது. சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, OnePlusோட கம்யூனிட்டி பேஜ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு தடவை ஃபோனை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு திரும்ப சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரீகாலிபிரேட் ஆகட்டும், பேட்டரி கேலிபிரேட் ஆகட்டும்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். டைம் இருந்ததுன்னா, ஞாபகம் இருந்ததுன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பேட்டரி லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ப்ரோ. பிஃபோர் எனக்குலாம் நார்மல் யூசேஜுக்கு 6 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும். இப்போலாம் அதே சேம் யூசேஜுக்கு 7 to 7.5 hours வருது. டிஃப்ரென்ஸ் கிளியராக ஃபீல் ஆகுது ப்ரோ. ஐடியல் ட்ரெயின் கம்மியாகிடுச்சு. ரொம்ப சூப்பர், ஹாப்பி டு நோ. ரேம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ப்ரோ. பட் டூ மச் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஆப்ஸ் ரீலோட் ஆகும் when கேமரா ஆப் இஸ் ஓப்பன்ட். பட் ஓவரால் ஸ்மூத்தர் தென் ArcGIS 15. இந்த கேமரா ஆப் ஓப்பன் பண்ணால் ஆப் ரீலோட் ஆக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஆப் செம்ம லோடு எடுக்குதுங்க. கேமரா ஆப் சீரியஸாக எல்லா ஃபோன்லையுமே லோடு எடுக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப் சரியான லோடு எடுக்குது. பெரும்பாலும் நம்ம iOS யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். வேற ஒரு சில ஃபோன்ஸில் வந்து ஒரு சில கேம்ஸ்லாம் ஓப்பனாகவே இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்ட்லேயே கொடுக்க ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டாஸ்க் எது பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். பேக்ரவுண்டுக்கு போயிடுச்சு, 2 minutesல அது கதையை முடிச்சு விடு அப்படின்னு தான் பார்க்கும். ஐஃபோனில் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒன்று போச்சுன்னா ஒரு 10 செகண்ட் கேப்பில் கூட சில சமயங்கள்லாம் ஆன்லைன் கேம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுரும், திரும்ப ரீலோட் ஆகும். அதையும் பார்க்க முடியுது. கேமிங் சைடில் பிக் சேஞ்ச். COD BGMIலாம் ஸ்டேபிளாக இருக்குது. ஹீட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டு வந்துருச்சு. சார்ஜிங் போட்டே கேம் ப்ளே பண்ணும்போது நார்மல் கேம் பிளேயை விட ஹீட்டு கம்மியாக ஜென்ரேட் ஆகுது. சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம். இது வந்து இனிமேல் எல்லா ஃபோனுக்கும் இருக்குது அப்படின்னும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ரொம்ப கிரேசியாக கேம் ஆடுவீங்களோ, யாரெல்லாம் உங்கள் ஃபோனில் கன்டினியூஸாக 8 மணி நேரம் வீடியோ பார்ப்பீங்களோ, நீங்களாம் பைபாஸ் மூலமாகவே இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்துன்னு தான் தோணுது. இதுக்கு யாராவது நம்ம முடிஞ்சால் நம்ம ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா கூட அந்த டெஸ்ட் கூட பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். நெட்வொர்க் ரிசெப்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நெட்வொர்க்லையும் சேஞ்ச் இருக்குது. ஜியோவில் பிஃபோர்லாம் 5Gன்னு தான் காட்டும். பட் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறமா 5G++ன்னு காட்டுது. ஸ்பீடு ஸ்டேபிளாக இருக்குது ப்ரோ. சிக்னல் ட்ராப் வரதில்லை. ஃபஸ்ட்டு 4G இருந்த பிளேஸ்லாம் இப்போலாம் 5G வருது. வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஆக்சுவலாக இடையில என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது நாடு 4ல் நெட்வொர்க் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்து இந்த நெட்வொர்க் ஸ்டேபிளைஸ் ஆக்குனாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா நம்ம நண்பர்களே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் கழுது திரும்ப தேஞ்சு வீணாக போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் ArcGIS 16 ஃபீல்ஸ் லைட்டர் ஸ்மூத்தர் தென் ArcGIS 15 ப்ரோ. பேட்டரி லைஃப், நெட்வொர்க் ரிசெப்ஷன்லாம் பிக்கஸ்ட் பாயிண்ட் ஃபார் மீ. டே டு டே யூசேஜில் ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ சிவா ப்ரோ, ரிகார்ட்ஸ். நைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அஸ் வெல். நல்ல டேட்டா. ஸோ நம்ம நண்பர்களே நிறைய பேர்கிட்ட வந்து நார்டு 4, இப்போ நார்டு 5 வேறு. ஐயோ, இந்த ஃபோன் ப்ரைஸ்லாம் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. செகண்ட்ஸ் மார்க்கெட் ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணலாம்னு நினச்சா அது வேறு ஒரு கூத்தாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எல்லாமே எவ்வளோ தூரம் எப்படி ஓடுதுன்னு. பட் கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் எல்லாமே இன்னோவேட்டபிள் தான்.
அது காலத்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்தந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல நம்ம கொஞ்சம் சூதனமாக மாறிக்கணும். எக்ஸாக்ட்லி. ரைட்டுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.